திமுக ஒரு அணியில இருக்கணுங்கிறது எல்லாரோட இருக்கு. இந்த மாதிரி யாருது எல்லாரோடும் ப்ளீஸ் செங்கோட்டையன் வந்து எல்லாருமே அதிமுக இருந்து விலகி போனவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா பாருங்க அவர் அவரோட கருத்தை சொல்லியிருக்காருன்னா அதை டிஸ்பியூட் பண்ணலையே இப்ப. ஆனால் எத்தனை பேர் உள்ள இருக்காங்க, எத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது ஓட்டு போடுற மக்களுக்கு இப்போ பெரிய இஷ்யூ இல்லை. இஷ்யூவே என்ன, இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட், இந்த அழிவு சக்தி, ஸ்டாலின் தலைமையிலான தமிழ் சமுதாயத்தை அடுத்த தலைமுறை அழிக்கின்ற தீய அரசு, இதை தூக்கி எறியணும். எப்படி இந்திரா காந்தி அவர்கள் பிஎம்மாக இருக்கச்ச என்னவெல்லாம் இந்தியா முன்னேறுகிறது, திடீர்னு 20 அம்ச திட்டம் 10 அம்ச திட்டம் எல்லாம் பண்ணி கோர்ட்டை முடக்கி, உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், அன்னைக்கு அட்டார்னி ஜெனரலாக இருந்தார் திரு நிராண்டே என்ன சொன்னார் எமர்ஜென்சி பொழுது, இந்திய மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஆட்சி இருந்த 75 இருந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு சார். இதை தூக்கேறிய மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்டிஏ. எத்தனை முனை வேணா வரட்டும், என்ன செங்கோட்டையன் கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கல. நீ பாருங்க, இட் இஸ் இம்மெட்டீரியல் சொல்லிட்டேன்னா. அதாவது இந்தியக்குள்ள எத்தனை கட்சி இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட், இந்த ஊழல் கவர்மெண்ட், இந்த ஊழல் கவர்மெண்ட், இட் ஷுட் பி ரிமூவ்டு. அதனால அவங்க ஓகே சார், ரிமூவ் பண்ணணும்னு சொல்றீங்க. அப்ப அந்த மாதிரி டிடிவி எல்லாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட தான் இருந்தாங்க. இப்போ அவங்களோட பார்வையெல்லாம் இப்போ டிவிக்கு நோக்கி போகுது. அந்த மாதிரி பின்னாடி நான் என்ன சொல்றேன், 2006 என்னுடைய அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்தார். எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் 2006 தான் நின்னர். மாற்றம் கொண்டு வர முடிஞ்சுதா? நாம் யோசிக்கணும். திடீர்னு இப்போ சினிமாலேருந்து வந்திருக்கார், அவர் ஏதோ பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக தாவேக்காவே ஆல்டர்னேட்டாக வர முடியாது. காரணம், அவர் பிஜேபியை பற்றி கள்ளக்குறிச்சியிலையும் சரி, அப்புறம் மதுரையில் முன்னாடி திருச்சியில் பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார். அவருக்கு உங்கள் கொள்கை என்ன சொல்லுங்கள். இன்னி வர விஜய் அவர்கள் தாவேக்காவோட கொள்கை என்னென்ன சொல்லியிருக்காரா? பிஜேபி எதுக்குறதுன்னா, நான் சொல்கிறேன், பிஜேபி நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அப்போ நீங்கள் தேச விரோத கட்சியா? நீங்கள் அவர் பொதுவாக சொல்கிறார், நாங்கள் பிஜேபி எதுக்குறோம். இருங்க சற்று சொல்லிடுறேன். ஃப்ராஜைல் 5 இருந்த தேசத்தை 4வது பெரிய பொருளாதாரமாக கொண்டு இருக்கோம். விஜய் நான் அதை எதுக்குறேன், இந்தியா திருப்பியும் நொறுங்குற பொருளாதாரமாக தான் இருக்கணும், அழிஞ்சு போகணும் உலக அளவில், அப்படி விஜய் சொல்வாரா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே அர்த்தமற்ற வெறும் பேச்சு, வெர்பல் டயரியா. சரியான வார்த்தை பயன்படுத்தினோம்னா அவருடைய பேச்சுக்கள் ஒன்லி வெர்பல் டயரியா. அதனால் அதை வச்சு கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த தீய அரசு, நார்காட்டிக் அரசு, ஊழல் அரசு நீக்கப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதை நோக்கி நீங்கள் பார்த்தா இப்போ மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் வெறும் பூத்து கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டும் வச்ச கூட்டமே பல்லாயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் கலந்துட்டது. இப்போது மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவருடைய கூட்டம், அந்த க்ரௌடு இட் இஸ் ஸ்வெல்லிங் டே பை டே. நீங்கள் பல மாவட்டங்களில் ஒரு இடத்துல கூட்டம் காட்டுறது, மாநாடு நடத்துறது, தட் இஸ் ஒன் திங். ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரே நாளில் 3 சட்டமன்றம் 4 சட்டமன்றம் அதில் கூட்டம் அட்டன் பண்ணி அது எல்லாமே பெரிய அளவில் மக்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா, டோன்ட் யூ சி எனி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் ஆஃப் தி பீப்புள்? அதனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் மாற்றம் வருது. அதனால் நாம் என்ன, ஒன்றா இருந்தால் கண்ணுக்கு அழகு, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஐ கேன் ஒன்லி அப்பீல். ஆனால் தட் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார் தி பீப்புள். நான் அரசியல் கட்சிகளுக்கே சொல்லலை,
மக்களுக்கு அது தேவையில்லாது. அவங்களுக்கு தேவை இந்த திராவிடியன் ஸ்டாக் தீய சர்க்கார், அடுத்த தலைமுறையை போதையில் படுக்க வைக்கிற ஒரு சர்க்கார். தூக்கிறேன், அவ்வளோதான். இந்த உண்ணாவிரத கண்ணு கிடக்குன்னு சொன்னீங்க. பாஜகவுடைய மாநில தலைவராக வந்தவரை திருப்பி அனுப்ப போறீங்களா? ஏங்க இதெல்லாம் மோட்டிவேட்டட் கொஸ்டின். ஐ டோன்ட் நோ டு விச் மீடியா யூ பிலாங் டு. ஐ கண்டெம் யுவர் ஸ்டேட்மெண்ட். ஆமாங்க, நீங்கள் பிஜேபியை பற்றி ஹவு கேன் யூ மேக் சச் கமெண்ட்? நோ, நீங்கள் அந்த மாதிரி பேசியதே பத்திரிகா தர்மத்துக்கே விரோதமானது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஊடகங்கள் மத்தியில் ஒரு கருத்து ஒன்று, மாற்று கருத்தே வந்து விடக்கூடாது. இந்த திராவிடியன் ஸ்டாக் எதிராக கருத்தே வரக்கூடாது. இந்த நாடு ஒன்றுன்னே நினைக்கக்கூடாது. அப்படி சில பேர், நான் உங்களை சொல்ல, அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. அதில் ஒன்றா நீங்கள் இருந்துட வேண்டாம்னு சொல்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ. ஜிஎஸ்டி பற்றி ஒன்று, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாஜகவுடைய பொருளாதார நடவடிக்கைகள் பற்றி நான் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்போ இந்த நாணயத்தினுடைய மதிப்பு, இந்தியாவுடைய நாணயத்தோட மதிப்பு எப்போ உயரப்போகுது, எப்போ விலையெல்லாம் குறைய போகுது, இது மாதிரி ரொம்ப எளிய மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன், அந்த எளிய மக்கள் ஓட்டு போட்டு தான் திருப்பி திருப்பி பிஜேபி வந்துன்னு இருக்கு. ஒன்று அதுக்கு சொல்லிட்டேன்னா, நீங்கள் 2014 டாலர் மதிப்பு என்ன இருந்தது, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது? 1947 ரூபாய் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன இருந்தது? அந்த 70 ஆண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறிது? அதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ ஏறி இருக்கிறது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் அப்படி சொல்ல மாட்டேன். ஒன்று, ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். என்ன ஆகுது, டாலரே ஒரு கமாடிட்டி ஆகிடுது. இப்போது திடீர்னு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி எக்கனாமிக்கலி அப்படின்னு நினச்சி எல்லாரும் டாலரை வாங்கி பதுக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? டாலர் விலை கூடும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கூடும். அந்த மாதிரி இன்றைக்கி டாலர் ஒரு கமாடிட்டியாக எல்லா நாடும் பயன்படுத்துறதுனால, இப்போது ரஷ்யாவிலேருந்து நாம் இது க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். எதில் பே பண்ணுறோம்? ரூபாயில். இப்போது அந்த மாதிரியாக பல நாடுகள் முடிவு பண்ணால் என்ன ஆகும்? உங்களுக்கு இப்போ இருக்கிற கிரைசிஸுக்கு சம்மந்தம் இல்லைனாலும், ஃபார் தி ஃபேவர் ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன், யூரோ கரன்சி ஃப்ளோட் பண்ணாங்க. யூரோ ஃப்ளோட்டு பண்ணப்போ அது டாலருக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக வரல. ஏன் வரல? அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய மொத்த ஜனத்தொகை இன்சிக்னிஃபிகண்ட். ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பிரிக் தேசங்களுக்குள்ள உலக ஜனத்தொகையில் 50% இருக்குது சார். இந்தியாவும் சீனாவும் சேர்ந்தே 800க்கு 300. அதனால் பல சர்வதேச கணிப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். கடைசி கொஸ்டின் சார், பீகார்ல எலெக்ஷன் இதான் கடைசி. சிராக் பாஸ்வான் சொல்லுங்க, லோக் ஜனசக்தி பார்ட்டி அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இந்த கூடுதல் சீட்டு வேணும்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக கிட்ட காங்கிரஸ் கூட சீட்டு வேணும்னு கேட்குற மாதிரி, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு கூட சீட்டு, விடுதலை சிறுத்தை கூட சீட்டு கூட கேட்க வேண்டாம், எங்களுக்கு பொது தொகுதி கொடுன்னு கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா. நான் சொல்கிற சிதம்பரம் எங்கள் ஊர் சிதம்பரம் இல்லை. அதனால் அந்த மாதிரி அந்த சார், இந்த 2 பார்லிமெண்ட் தவிர கொடுத்தாங்களா? 2 ரிசர்வ் சீட்டு தான், விழுப்புரம் சிதம்பரம். அதனால் ஹார்டு பார்கெயின் இருக்கும். அதுவும் எங்கே ஹார்டு பார்கெயின் இருக்கும்? ஜெயிக்க போகிற காம்பினேஷனுக்கு இருக்கும். ஆனால் சிராக் பாஸ்வான் அவர்கள் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய ஆதரவாளராக இருக்கார். அதனால் இது ஒரு இஷ்யூவாக இருக்காது. கோரிக்கை வைக்கக்கூடாதானே? கோரிக்கை வைக்கலாங்க, என்ன தப்பு? அதான் சொன்னேன்னா, இப்போ காங்கிரஸ் ஈவன் காங்கிரஸில் ஒரு செக்ஷன் கூட்டணி ஆட்சியில் பங்கு பேசுகிறாங்களா இல்லையா? பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்கும். பட் தி டஸ்ட் வில் செட்டில் டவுன் when the talks begin. நல்லது.
நான் இதெல்லாம் பார்க்கல. ஏன்னா அந்த ஹோல் ப்ரோக்ராமே ஒரே ஒரு நல்ல அம்சம் என்ன, மாண்புமிகு இது மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்களுக்கு மற்றவங்களும் பாராட்டுறாங்க. நாம் ஏற்கனவே அவரை பாராட்டியிருக்கோம், ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்கோம், அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் அது ஒன்று மட்டும்தான் வரவேற்கிறது. மற்றபடி யார் எங்கே உட்காந்தா, ஸ்டேஜில் யார் உட்காந்தா, இல்லை இந்த கலெக்டரே ஏந்து நின்று உதயநிதி இன்பநிதிக்கா பேண்டெல்லாம் தடை விட்டு அதெல்லாம் படம் பார்த்தீங்கள்ல. ஆமாம், அதனால் அதெல்லாம் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் திங்ஸ். தேங்க்யூ. ஆனா உள்துறை அமைச்சர் ஏன் ரகசியமாவே போய் பார்க்கறாங்க எல்லாருமே? நீங்கள் பாருங்கள், முகத்தெல்லாம் மூடிக்கிறாங்க. நான் கேட்குறேன் எல்லாரும் வந்து அவங்களோட பர்சனல் நடவடிக்கைகள் பூரா கதவை திறந்து வச்சுட்டாங்க மேற்கொள்றாங்க. என்ன கேள்வி? தவறு சார், முகத்தை மறைச்சிட்டு என்ன கேள்வி? இங்க பாருங்க, இல்லை எது வெளியில் தெரியணுமோ அது வெளியில் சொல்லுவாங்க, எது தெரிய வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்களோ சொல்ல மாட்டாங்க. இது ஒரு கேள்வியே இல்லை சார். ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ். தேங்க்யூ.